ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அளவு எடுத்தோம். அதே ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறேங்கிறத போட போகிறேன். கட்டிங் பண்ணும்போது அளவு நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி கரைப்பகுதி ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கணும். கரைப்பகுதி ரெண்டும் ஒன்றா சேர்த்து கரைப்பகுதி அந்த பக்கமும் மடிப்பு பகுதி வந்து நம்ம நிற்கிற பக்கம். இப்போ டேபிள் மேலே போட்டிங்களா, நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பக்கம் இருக்கணும் மடிப்பு பகுதி, அந்த மாதிரி போட்டுக்குங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இதனோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 15 சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுங்க, கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். அதிலிருந்து இப்போது 14.5 மட்டும்தான் அந்த மார்க்லேருந்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே மார்க் பண்ணுறேன், மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு 15 வந்துடும், கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு கோடு போட்டுடணும், கரெக்டான அளவு போட்டுட்டு இதை வந்து நல்லா நீங்கள் கரெக்டாக கோடு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீழ் கோடு போட்டுட்டீங்களா தான் உங்களுக்கு கரெக்டாக அளவு போட முடியும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வச்சிங்க இல்லையா, அந்த கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இதுக்கப்புறம் வந்து உடம்பு சுற்றளவு சொன்னேன். உடம்பு சுற்றளவு எவ்வளோ வச்சு, இது வந்து மொத்தம் வந்து 41 வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கங்க. 4ஆக டிவைட் பண்ணிங்களா 10.25 வருது. நான் அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து 10.5 வைக்க போகிறேன் உடம்பு சுற்றளவு. உடம்பு சுற்றளவு எப்படின்னா, இங்கேருந்து ஹார்ம் கோல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம் பாருங்கள். இங்கேருந்து 13 இன்ச்சு நார்மலாக நம்ம எடுக்கிறது வந்து 13 இன்ச்சு எடுத்துட்டு 13.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இதுலேருந்து நீங்கள் ஹார்ம் கோல் எடுத்துக்கங்க. 7.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். என்னோட அளவுக்கு வந்து நான் 7.5 வைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக 8 வச்சா போதும். ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நான் 7.5 தான் வைக்கிறேன். அந்த அளவுக்குலேருந்து இங்கே நீங்கள் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக வந்துருச்சுங்களா? இது வந்து உடம்பு சுற்றளவு. இதே 10 இங்கேயும் வச்சுக்கிறீங்க, கீழேயும் அதே 10 அளவு வச்சுக்கிறீங்க. 10 அளவு வச்சு இதை வந்து ஒரு கோடு போட்டுருங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இன்றைக்கி பேக் சைடை மட்டும் கட்டிங் போட்டு காமிக்கிறேன், நாளைக்கு ஃப்ரெண்டு போடுறேன். இப்போ இதை போட்டுட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த 1.5 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கணும். இது வந்து ஹார்ம்கோல் பகுதி, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இது கீழே இடுப்பு பகுதி, இங்கேயும் 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு ஷோல்டர் வந்து எனக்கு வந்து 6 இன்ச்சு நான் சொன்னேன். ஷோல்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழந்தது 6 இன்ச்சு வச்சிங்களா. இங்கேருந்து இங்கே பாருங்கள், மேலே நம்ம எதுக்கு 2 கோடு போட்டோன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. 6 இன்ச்சு போட்டோங்களா. இதை வந்து கரெக்டான அளவு. கடைசியில் தையலுக்குன்னு ஒரு 3 பாயிண்ட்டு, அந்த 3 கோடு இருக்கிற அளவு வச்சிங்களா போதும். அப்போ ஷோல்டர் வித்து வந்து 2.5 வந்தது என்னோட இதில். நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன், 3.25 வைக்கிறேன். எதுக்குன்னா தைச்சி திருப்பும்போது இதில் தைக்கிறது சேர்த்து வரும். எனக்கு வந்து கழுத்து நான் சின்னதாக போடுறதுனால 2.25 கழுத்து வச்சிடுறேன். இந்த கழுத்து 2.25 வைக்கும்போது தைச்சி முடிக்கும்போது 3ல் நிற்கும். மீதி இருக்கிறது அப்படியே வந்து ஷோல்டர் வித்து எனக்கு 3 வந்துருச்சு. சரிங்களா? தைச்சி முடிச்சோம்னா நமக்கு வந்து 2.5 தான் அது நிற்கும், தைச்சி முடிக்கிற அளவு அதெல்லாம். அதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம 7.5 இன்ச்சு சொன்னேன். இங்கே பார்த்துங்க, அதே 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ இதில் எவ்வளோ வச்சுக்கோங்க, 2.25 வச்சுருக்கோன்னா சேம் அதே 2.25 நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸ்கொயர் மாதிரி போட்டு இதில் வந்து நம்ம ரவுண்ட் எடுக்கணும். எப்படின்னா இங்கே வருங்க, இதை பாதியிலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா போதும், மேலேருந்து வர வேண்டாம். பாதியிலேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கிட்டிங்களா, கீழே வந்து 3/4 இன்ச்சு இருந்தாலும் போதும், 1/2 இன்ச்சு இருந்தாலும் போதும், 1 இன்ச்சு இருந்தாலும் போதும். நம்ம நெக்கு எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்டுனா 1 இன்ச்சு வச்சு ரவுண்ட் எடுத்திங்களா, அது ஒரு மாதிரி ரவுண்டு வரும். இது நல்லா ஒரு மாதிரி ரவுண்டு வரும். இன்னும் போட்டிங்களா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரும், கீழே இறங்கி வரும். அதுக்காக அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சில் நம்ம போடுறோம் ஒவ்வொரு இதில். இப்போ அதே மாதிரி இந்த ஆம்கோல் வெட்ட போகிறோம். ஆம்கோல் வந்து இந்த கையில் வெட்டப்படாது, கரெக்டான அளவில் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம வச்சோம் இல்லையா, அதில் வச்சு கை ஆம்கோல் எவ்வளோ வருதுன்னா இங்கேருந்து பார்த்துங்க, இந்த ஃபஸ்ட்டு கோட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 5.25 இருக்குது என்னோடது. இதே 5.25 இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்போ இந்த கோட்லேருந்து 5.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுறோம். இதை அப்படியே நம்ம போட்டுட்டு இவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துகிட்டுன்னு வச்சுங்களேன். இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1.25 இன்ச்சு எடுத்து அந்த இடம் ஷேப் பண்ணுறோம். இதுலேயும் அதே மாதிரி தான், நெக்குக்கு எப்படி இங்கே பாதி எடுத்தோமோ
சேம் அதே மாதிரி இந்த ஆம் ஹோலுக்கு இந்த பாதியிலேருந்து இப்படி கொண்டு வந்துருங்க. இது ஸ்கேல் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஸ்கேல் காட்டுறேன். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஸ்கேல் காட்டுறேன். இப்படி எடுத்து விட்றணும், அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் இதை இப்படியே கொண்டு வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட முதுகு பக்கம் பேக் சைடான அளவு. நெக்கு இந்த இதுக்கு நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து நெக்கு வெட்டாமல் தைச்சா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். லைனிங் போடும்போது நான் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து ஃப்ரெண்டு பேக் சைடு நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஃப்ரெண்டு கையை எடுத்துகிட்டு தான் பேக் சைடு ஃப்ரெண்டு போடுவேன். இப்போ இதை மட்டும் நான் கட் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து ஃப்ரெண்டும் கையும் நாளைக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.